இன்று நாம் கவனிக்கக்கூடிய விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்மளோட கால் பாதிப்பு, அதாவது முழங்கால் மூட்டு வலி எப்படி வருது, குதிகால் வலி எப்படி வருது, இடுப்பு வலி எப்படி வருது, அதாவது ஒரு ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு கீழே விழுந்துட்டோம் வலிக்கு, இல்லை தடுமாறி விழுந்துட்டோம், காலை மடக்கி விழுந்துட்டோம், இல்லை படிக்கட்டு டெய்லி நம்ம ஏறுறவங்களா இருப்போம், இல்லை ஒரே ஒரு படிக்கட்டு தான் இருக்கும் வீட்டில், ஆனால் கொஞ்சம் பெருசாக படிக்கட்டு இருக்கும், அதனால அதில் வச்சு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த படிக்கட்டில் ஏறி வீட்டுக்கு போகும்போதோ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய எந்த பக்கம் நீங்கள் போர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் என்ன ஆகும், நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட் ஏறிடும். அப்போ நாளடைவில் என்ன தேய்மானம் நடக்கும். எங்கெங்கே தேய்மானம் நடக்கும், முழங்காலில் தேய்மானம் நடக்கும், இடுப்பில் தேய்மானம் நடக்கும், அதே மாதிரி ஆங்கிள் ஜாயிண்டில் தேய்மானம் நடக்கும். கால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். தரையில் உட்காந்து எந்திரிக்கும் போது ஒரு சைடு கையை ஊனி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு இடுப்பில் ஒரு லாக்ஸிட்டி இருக்கும். அப்போ இது மாதிரி சமயத்தில் நாம் ஆரம்ப கட்டத்திலே கவனிக்கணும். நம்ம மாத்திரை சாப்பிடுவோம், எலும்பு டாக்டரை பார்ப்போம், நிறையா சித்த மருந்துகள்லாம் எடுப்போம், என்னென்னமோ ஒரு முயற்சி பண்ணுவோம், வீட்டு வைத்தியம் பண்ணுவோம். ஓகே, இது மாதிரி பல இது பண்ணிட்டோம்பா, சரியாகலை, வலி பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது, முழங்கால் வலி கூடிக்கிட்டே இருக்குது, அது குதிகால் வலி அது மாறிடுச்சு, இடுப்புலையும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எதுவுமே சொல்ல முடியல, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நமக்கு பாதிப்பாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஃபிசியோதெரப்பி போகலாம். அப்போ ஃபிசியோதெரப்பி போயிட்டு சரியாகலை அப்படின்னா, ஃபிசியோதெரப்பியில் இப்போ அட்வான்ஸ் மெடிசின், அதாவது இப்போ நாங்கள் எப்படின்னா இப்போ மேனிப்புலேட் பண்ணுவோம், ட்ரை நீடிலிங் ஊசி போட்டு எடுத்து விடுவோம், அதே மாதிரி மயோபேசியல் ரிலீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை முழுமையாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அசஸ் பண்ணுவோம். ஃபிசியோதெரப்பி எப்படின்னா ஒரு 5 வருஷம் படிப்பு, அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி முடித்தோம் அப்படின்னா அது ஒரு 3 வருஷம், ஒரு 8 வருஷம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ மெடிக்கல் நாலேஜ் அப்படிங்கும்போது மெடிக்கல் நாலேஜும் இருக்குது, அதே நேரத்தில் அனுபவம். இப்போ நான் ஒரு 19 இயர்ஸாக ப்ராக்டிஸில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு அனுபவம், சில பேர் 20 வருஷம் ப்ராக்டிஸில் இருப்பாங்க. அப்போது வேரியேஷன் ஆகும். அப்போ ஒருத்தவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வேரியேஷன் ஆகும். அப்போ நம்ம யாருக்கிட்ட போகிறோன்றது இருக்குது. அப்போ நாம் சரியான ஒரு மருத்துவரை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட போய் இது மாதிரி பிரச்சனைக்கு சிகிச்சை எடுக்கும்போது அது சரியாயிடும். அப்போ இது மாதிரி இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹிப்பு உண்மையிலே தூக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம படுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் நேராக சுப்பைன் பொசிஷன் நேராக பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டோம். உங்கள் 2 கையவும் என்ன பண்ணணும்னா உங்கள் ஹிப்பில் அப்படி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எனக்கு 2 ஹிப்பும் ஒரே சமமாக இருக்குது பாருங்கள், கொண்டு போகிறேன். இப்போ என் ஹிப்பு சமமாக இருக்குது. அப்போ என்னால் நல்லா நடக்க முடியும், வலி இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை இப்படி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்குன மாதிரி இப்படி இருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இப்போ பாருங்க சமமாக வராது. அப்போ ஒரு கால் ஹிப்பு மேலே தூக்குன மாதிரி இருக்கும், ஒரு கால் நார்மலாக படுத்து கிடக்கும், ஒரு கால் முழங்கால் இப்படி தூக்குன மாதிரி இருக்கும், ஒரு கால் நல்லா படுத்து கிடக்கும். நீங்கள் காலை அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா சிலருக்கு இவ்வளோ தான் வரும், சிலருக்கு இவ்வளோ வரும், சிலருக்கு இதுக்கு மேலே வராது. அதே மாதிரி சிலருக்கு தூக்கவே முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக மேலே தூக்குவாங்க, அப்போ அவங்க நார்மலாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம காலை தூக்கி பார்த்து நம்ம ஹிப் பொசிஷன் எப்படி நம்மளே ஒரு செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டாக்டரை பார்க்கணுமா வேணாமான்றதே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இது மாதிரி உங்கள் இடுப்பு இப்படி தூக்கி இறக்கலாம் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் இது மாதிரி எங்களுடைய ஸ்பெஷல் சிகிச்சைக்கு ஒரே ஒரு முறை வந்தீங்கன்னா போதும், அதை அப்படியே மாற்றி பழைய நிலைமை கொண்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கம்ப்ளைண்ட் எளிமையாக சரி பண்ணிடும். அந்த அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி நார்மல் பண்ணிடுவோம், காலை வலி போயிடும், உடனே போயிடும் வலி. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் சில பயிற்சிகள் சொல்லி கொடுப்போம், அதை பண்ணிங்கன்னாவே அருமையாக வந்துடும். நீங்கள் எத்தனை 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி வந்தீங்கன்னா அருமையாக சரியாது. யாருக்கு சரியாகாது, இப்போ முழங்கால் வலி சரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், யாருக்கு சரியாகாது அப்படி பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு உள்ள நீங்க விழுந்ததுனால அங்கே போனி எரோஷன் சொல்லுவோம். எலும்பு என்ன ஆகும், நம்ம ஒரு பாறையில ஒரு கல்லை வச்சு தேய்ச்சோம்னா என்ன ஆகும், அந்த இடத்துல சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கிராட்ச் உருவாகும்ல, அது மாதிரி விழுந்ததுனால எலும்புக்குள்ள ஒரு கிராட்ச் உருவாகிருக்கும். அதான் போனி எரோஷன். அந்த போனி எரோஷன் இருந்துச்சுன்னா சரி பண்றது சிரமம், அவங்களுக்கு நீர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி
முட்டு ஒட்டிக்கிட்டு ரொம்ப நாள் நீங்கள் நடந்துட்டீங்கன்னா இங்கே நீர் வைக்கும். இது மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு நம்ம திருப்தி கொடுக்க முடியாது ட்ரீட்மெண்ட்டில். மற்றபடி இது வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 100க்கு யாராவது ஒருத்தருக்கு தான் இது மாதிரி பிரச்சனை இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 99% பேரை வந்து அருமையாக சரி பண்ண முடியும். உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.